எவ்வளோ பர்சன்ட் யூஸ் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ண நான் தான் சொன்னேனே ஸ்டார்டிங்கில் ஒரு பர் ட்ரேட் இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போது அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான பிளான் எப்படின்னா சிம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பச்சை கேண்டில் பார்த்துட்டு நான் பை பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்படி பிளைண்டாக பண்ணக்கூடாது, டிஸ்க்ளைமரோடு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்படி பச்சை கேண்டில் பார்த்துட்டுலாம் பிளைண்டாக பண்ணக்கூடாது ஓகேவா. இப்போது இந்த இடத்துல நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வச்சுருக்கிறேன் ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. என் கேபிட்டல் 1 லட்ச ரூபாய் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன்? 0.5%. இந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டாப் லாஸ் இது, என் டார்கெட் இதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணிக்கணும். நான் செய்ய வேண்டிய முதல் வேலை. நான் மட்டும் இல்லை, எவ்ரி ட்ரேடர் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. மேபி மார்க்கெட்டாக மூவ் பண்ணுறவங்க ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்கன்றது இந்த கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா என் எஸ்எல் இது தான், என்னுடைய டார்கெட் இது தான். இந்த எஸ்எல்லுக்கு என் கேபிட்டலில் 0.5%, 0.5 ஓகேவா. 0.5 அப்படின்னா எவ்வளோ வரும்? 1 லட்சம் ரூபாய்க்கு 0.5% அப்படின்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் பண்ணுங்களேன். அப்போ 1 லட்ச ரூபாய் கேபிட்டலுக்கு 0.5% அப்படின்றது 500 ரூபாய். இந்த ட்ரேட் எடுக்கும் போதே எனக்கு இந்த 500 ரூபாய் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் ஓகேவா. உங்கள் கேபிட்டலில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இந்த ப்ராஃபிட் போக 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 கை உதறும். அந்த ஃபீலிங் எல்லாம் வராது.